இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்துல ரெண்டு விஷயம். ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ரெண்டாவது, ஏன் இந்த சூறால சொல்லப்படலை அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா முழு குர்ஆனுடைய சூறா இருக்கு 114 சூறா. அதில் எல்லா சூறாக்குடைய ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லா வரும். ஒரே ஒரு சூறா சூரத்து தௌபால மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் சொல்றாங்க. மொத்தம் ஒரு 3 காரணங்கள். ஒரு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சூறா சூரத்துல் அன்ஃபால், அந்த சூறாவும் இந்த சூறா இருக்க சூரத்து தௌபாவும் ரெண்டுமே ஒரே சூறா தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா இறங்கப்பட்ட அந்த விதத்திலையும் அந்த சூறால சொல்லப்பட்ட விஷயமும் இந்த சூறால சொல்லப்பட்ட விஷயங்களும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறனாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல இது தனியாக பிரிக்கப்படலை, எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறனாலையும் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு கணக்கிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த சூறால ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை பத்தி வருதுங்க. ஹுதைபியா உடன்படிக்கை அப்படிங்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். பொதுவாகவே அரபுகளுக்கு மத்தியில உடன்படிக்கைகள் எழுதப்பட்ட அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத மாட்டாங்க பொதுவாக. ஏன்னா காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில நடந்த ஒரு உடன்படிக்கை, அதனால அங்கேயும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்படலைங்க. மூணாவது காரணம் ஒன்று சொல்றாங்க, இந்த சூறாக்கள்ல அதிகமா தண்டனைகளை பத்தியும் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேதனைகள் என்ன அப்படிங்கிற நிறைய அல்லாஹுடைய அதாபை பத்தி சொல்லிட்டே வரனால இந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லலை. ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய அர்த்தமே நீங்க பாத்தீங்கன்னா ரஹ்மான் ரஹீம், அருளாளன், கருணையாளன் அப்படின்னு இருக்கு, அன்பானவன் அப்படின்ட்டு. ஆனா இந்த சூறா முழுக்க முனாஃபிக்குகளும் விரோதிகளை பத்தியும் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனைகளை பத்தியும் சொல்லிட்டே இருக்கிறதுனாலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த ஆயத்துக்கும் இந்த பின்னாடி வரக்கூடிய சூறாக்குடைய கருத்துக்கும் முரண் வந்துடும். ஏன்னா அல்லாஹு தஆலா கருணையாளன்னு சொல்லிட்டு இங்க நிறைய தண்டனைகளை பத்தியும் அதாபுகளை பத்தியும் சொன்னோம்னா அது முரணா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கேயும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 காரணங்கள் சொல்றாங்க. பாருங்க, திருக்குர்ஆன்ல முதல் விஷயம், இந்த சூறால நம்ம ஹுதைபியா உடன்படிக்கையை நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதை ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளலாம். பொதுவாக இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய போர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். உஹது போர், பத்ர் போர், ஹுனைன் போர். நாம இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழு வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சு கொள்ளணுங்கிற அந்த எண்ணம் வைக்கிறோம். பாருங்க, நபியுடைய வாழ்க்கை வரலாறை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வாழ்க்கையில நடந்த நிகழ்வு ஒன்று இருக்கு. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சொற்கள், பேச்சுக்கள் எல்லாமே ஹதீஸ்கள் தான். எல்லா நிலையிலையும் அவங்க நடக்கும்போது, போர்ல இருக்கும்போது, தூங்கும்போது, எல்லா நிலையிலையும் சொன்ன ஹதீஸை பல லட்சக்கணக்கான ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்க. ஆனால் நபி அவங்களுக்கு மொத்தம் வாழ்ந்த காலம் 63 ஆண்டு காலம். 40வது வயசுல தான் நபி பட்டம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் தான் வாழ்ந்தாங்க? 23 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. 23 வருஷத்துல அதுலேயும் 13 வருஷம் மக்காவுடைய காலம், 10 வருஷம் மதீனாவுடைய காலம். இந்த 13 வருஷம் கூட மக்காவுடைய காலம் பூராம ரொம்ப நெருக்கடி, இஸ்லாம் ரொம்ப பரவலை, போர்களும் நடக்கலை, ரொம்ப மறைஞ்சு நபி அவங்களுக்கு ரொம்ப துன்புறுத்தல் கொடுத்து நபி அவங்க அங்கிருந்து விரட்டி அப்படின்னு பல விஷயம் செஞ்சாங்க. இங்க வந்த 10 ஆண்டுகள்ல தான் நிறைய போர்கள் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய ஹதீஸ்கள் சொன்னாங்க, நிறைய மக்கள்கிட்ட தீன் பரவுச்சு. எதுக்கு இது சொல்றேன்னா, அந்த 10 வருஷ காலங்கள்ல நபியுடைய அந்த வாழ்க்கை வரலாறு எவ்வளவு விசாலமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சா முழு உலகத்துல இந்த தீன் பரவுச்சு. இப்ப நம்மள்ட்ட என்னன்னா, நபியுடைய அந்த முழு வாழ்க்கை, இப்ப ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொன்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்லி காமிக்கிறோம் ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமா. அதே மாதிரி உஹது போர், பத்ர் போர், நபியுடைய சிறு வயசுல இருந்து அவங்க மௌத்தாகிற வரைக்கும் உள்ள நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா. அல் ரஹீக்குல் மக்தூம் சொல்லிட்டு ஒரு கிதாப் இருக்குங்க. அது ரொம்ப உலக முதல் பரிசு பெற்ற ஒரு புத்தகம், நம்மள்ட்ட லைப்ரரிலையும் இருக்குது. ரஹீக்குல் மக்தூம். இது நபியுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய இருக்கு கிதாபு. நாம ஒரு நியத்து வைக்கணும். பொதுவாகவே நம்ம ஒரு 3 மாசம் 6 மாசத்துல படிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், குறிப்பா நம்ம வீடுகள்ல நம்ம குழந்தைகளுக்கு மத்தியில கூட இது ஒரு தாலீம் மாதிரி கூட படிக்கணும்.
தாலீம் மாதிரி எப்படி நம்ம ஃபஸாயில் அமால் கிதாப்லாம் படிக்கிறோமோ அந்த மாதிரி நபியுடைய வாழ்க்கை வரலாறையும் படிக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலைன்னா, இப்போ நம்ம குழந்தைகளுடைய உள்ளத்துல நபினா யாரு, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எப்படி இந்த தீன் நம்மள வரைக்கும் வந்து சேர்ந்துச்சு, இப்படிங்கிற விஷயத்த நம்ம பரிமாறிட்டே இருந்தாதான் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துலையும் இந்த தீன் நம்மள வரைக்கும் எப்படி வந்து சேர்ந்துச்சு, ரசூலுல்லாஹ்னா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வோம். பாருங்க, நான் போன தடவை கூட சொன்னேன் இல்லைங்க, நான் மக்தபுடைய இந்த ஆண்டு விழாவில் கூட சொன்னேன். இப்போ என்ன இறுதி நபித்துவ பேரவைன்னு ஒன்று வந்திருக்கு. இறுதி நபித்துவ பேரவை அப்படின்னோம்னா நபி அவங்க தான் கடைசி நபி, அதுக்கப்புறம் யாரும் நபி இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒவ்வொருத்தராக இவங்க நபி அவங்க நபின்ட்டு காலத்துடைய ஃபித்னாக்கள் சோதனைகள்லாம் வந்துருச்சு. நபியுடைய காலத்திலேயே நபின்னு சொல்லவங்களாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும்போதே என்ன செஞ்சாங்க, இவர் நபின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்துட்டே இருந்துச்சு. அப்ப நம்ம குழந்தைகள்கிட்ட நம்மள்கிட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. நான் சொன்னேன், நான் அவங்கள்ட்ட ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் 3 கேள்வி கேட்குறாங்களாமா. அந்த யார் ரசூலுல்லாஹ் கடைசி நபி இல்லை, நபியை மறுத்து அவங்கள்ட்ட எதிராக சொல்றதுக்காண்டி சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள்கிட்ட ஒன்றும் பெரியவங்கள்ட்ட 3 கேள்வி கேட்குறாங்களாம். ஃபர்ஸ்ட் நபி யாருன்னு கேட்குறாங்களாம். முதல் கேள்வியே நபி யாரு அப்படின்னு. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நபி யாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்வாங்க, முகம்மதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காலம் அவங்களுக்கு நபி யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு தெரியலன்னு சொன்ன உடனே அவங்க நபின்னு ஒருத்தர் நினைச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பத்தி சொல்லுவாங்க, இவரு தான்ப்பா நபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியிலே ஒரு காலம் அந்த பையன் வந்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் கேட்பாங்கன்னா இவரு கடைசி நபியா, அதுக்கப்புறம் நபி வருவாங்களான்னு கேட்பாங்களாம். 2வது கேள்வி கேட்பாங்களாம். அந்த பையன் சொல்லுவானா, அந்த விவரம் தெரிஞ்சிருந்தா கடைசி நபின்னு சொல்லுவான். விவரம் தெரியலைன்னா தெரியலைங்கன்னு சொன்னா அவர் கடைசி நபி இல்லப்பா, அதுக்கப்புறம் பல நபி வருவாங்க, இப்ப வந்திருக்கிற நபி இவரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல புரியுங்களா? 2வது அவன் இதுதான் கடைசி நபின்னு அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. 3வது கேள்வி கேட்பாங்களாமா, இந்த காலத்துல நபி அவசியமா இல்லையான்னு கேட்பாங்களாம். ஏன்னா அந்த நேரத்துல நபி அவங்க வாழ்ந்தப்போ ஃபித்னா சோதனைகள்னா அப்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப பாருங்க, செல்போன் வந்துருச்சு, நிறைய விபச்சாரம் திருட்டு எவ்வளோ குழப்பங்கள் வந்துருச்சு. இப்ப நபி வேணுமா வேணாமான்னு கேட்பாங்க. இப்ப எல்லாருமே நம்ம ஆமாங்க நபி வேணுங்க, அந்த காலத்துல இப்ப எவ்வளவு முசீபத் வந்துருச்சு, நபி வேணுங்க, அந்த நபி தான் இப்ப வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியே இது வந்து நமக்கு தெரியலைங்க, நம்ம தமிழ்நாட்டு அளவுல அல்லாஹ்வுடைய கிருபையினால அவங்க பெருசா தெரிஞ்சுக்கல. ஆனாலும் ஈரோட்லயே நீங்க திருநெல்வேலி கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே காதியானிகள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதியானிகள்னு சொல்றாங்க. அவங்க வந்து பள்ளிவாசலே கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை வந்து கூட சொல்றாங்க, பள்ளிவாசல்னு சொல்லக்கூடாது, கோயில்னு சொல்லணும். ஏன்னா நபியை மறுத்து தான் அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க கடைசி நபி இல்லை, இப்ப வந்து ஒரு மனிதரை என்ன செய்யறாங்க, நபிங்கிறாங்க. அவங்க ரொம்ப ஊடுருவலா ரொம்ப ரகசியமான முறைகள்ல அவங்க தாவத் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்க ஈரோட்ல கூட சமீபமான காலங்கள்ல நீங்க KS நகர் கிட்ட, திருநகர் கிட்ட, என்னங்க தாலுகா ஆஃபீஸ் கிட்ட வெளியில பேக் கடை நிறைய இருக்கும், 4-5 கடை. அதுல சில பேர் இந்த மாதிரி நிறைய பேர் காதியானிகளுடைய குழுவுல உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது இவங்க வந்து பாருங்க, இன்னைக்கு எதுக்கு இது நான் சொல்ல வரேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வரலாறு முழுசா நம்ம தெரிஞ்சுக்காதனால ஏற்பட்ட விபரீதம்ங்க. இன்னைக்குள்ள காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த தீன் மேல இந்த இஸ்லாத்தை உறுதியா பற்றி பிடிச்சு அவங்க ஈமானோட மௌத்தாகணும் அப்படிங்கிற இதுக்கு வரோம் நம்ம. இல்லைன்னா என்னன்னா ஷிர்கு, குஃபுரு, இணை வைக்கிறது, நபியை மறுக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. நீங்க வடநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி பக்கத்து நாடுகள் பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இந்த மாதிரி பல நாடுகள்ல இந்த மாதிரி பல மனிதர்கள் வந்துட்டாங்க. தேவையில்லாத குழப்பங்கள், இந்த ஓதி பார்க்கறது, இந்த அற்புதங்கள் காட்டுறது. நேற்று நான் சொன்னேன், நீங்க இந்த ஷீரடி சாய்பாபா மாதிரி இவங்கள மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு இதுல ஓதி பார்த்து வச்சு தேவையில்லாத மக்களை ஒன்று கூட்டி அவங்களுக்கு சஜிதா செய்ய வைக்கிறது, தவறான கொள்கைகளுக்கு உள்ள கொண்டு போகிறதுங்கிற சிந்தனைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம சரியான மார்க்கத்தை விளங்கி நல்ல மனிதர்களோடு நாம் இருக்கக்கூடிய நிர்பந்தம் நம்மள்கிட்ட இருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை வரலாறு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் நியத்துகள் வைக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு மத்தியில, நம்ம மனைவி மக்களுக்கு மத்தியில கூட ஒரு நேரம் நம்ம முடிவு செய்யணும். இப்போ எப்படி தாலீம் கிதாப் ஃபஸாயில் அமால் நாம
இஷாவுக்கு அப்புறம் அல்லது நைட்டு ஒரு 9 மணி 9:30 மணி கிட்ட எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எப்படி தாலீம் ஹல்கான்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இதையும் படிக்கணும். கொஞ்ச நேரம் அதுல குர்ஆனுடைய ஹல்கா வைக்கணும். கொஞ்ச நேரம் நாம நபியுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். அது முடிஞ்சிருச்சுன்னா ஹலீஃபாக்குடைய வரலாறுக்கு வரணும். அபூபக்கர் இல்லா, உமர் இல்லா, உஸ்மான் அலி இல்லா, அவங்களுடைய வரலாறை படிக்கணும். இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னு நம்ம சொல்லணும். ஒவ்வொரு போரை பத்தி சொல்லணும். சஹாபாக்குடைய வரலாறுகளை சொல்லணும். நம்ம குழந்தைகளுக்கு இதோடைய அடையாளங்கள் சின்னங்கள் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் காலங்கள்ல யாரு என்ன இந்த இஸ்லாம் எப்படி பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்ப வரக்கூடிய பாட புத்தகங்கள் எல்லாமே இஸ்லாத்தை பத்தி எதிராக ஒரு கருத்துக்கள் உள்ள வந்து என்னன்னா நம்ம முஸ்லீமுடைய குழந்தைகள் பசங்களை அதை படிச்சாங்கன்னா இப்ப இஸ்லாம் இப்படிதான் வந்திருக்கும் போல தெரியுது அப்படிங்கிற சிந்தனை அவங்களுடைய உள்ளத்துல வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களே மாற்றமா ஆயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய படிச்ச பசங்க, ஐடியில உள்ளவங்க, ரொம்ப இதானவங்க என்ன இஸ்லாம் இப்படிதான் திணிக்கப்படுது, இஸ்லாம் ஒரு பழைய மார்க்கம், இதெல்லாம் ஒரு சிந்தனை இல்லாத அறிவில்லாத மார்க்கம், இப்படியே சொல்லப்பட்டு இந்த காலத்துடைய அந்த பசங்களுக்கும் வாலிபர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்து மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாம போயிடும். எல்லாம் பாதுகாக்கணும். அந்த இதை விட்டெல்லாம் பாதுகாருங்கிற ஒரு நிர்பந்தமும் நம்மள்ட்ட இருக்கு. வெளியில உள்ளவங்க வராங்க அப்படிங்கிறத விட உள்ளவங்க நல்ல எண்ணங்களோட இருக்கணும், இஸ்லாம் சம்பந்தமான நல்ல அபிப்பிராயங்களோட இருக்கணும்னு சொல்லப்படுது. பாருங்க, நம்ம ஹுதைபியா உடன்படிக்கை பத்தி ஒரு சுருக்கமான ஒரு சின்ன வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 வருஷம் மக்கால இருந்தாங்க. மக்கால இருந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க. எந்த அளவுக்கு ஆனாங்கன்னா அவங்க கொல்லப்படணுங்கிற அந்த முடிவுக்கு அந்த மக்கள் வந்த பின்னாடி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா, நீங்க இங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு எங்க போயிருங்க, மதீனாவுக்கு போயிருங்கன்ட்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவோட நபி அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பின்னாடி பத்ர் போர், உஹது போர் இதெல்லாம் நடந்துச்சு. எதிரிகளும் நிறைய அதுல பாதிப்புக்கு உள்ளாண்டானாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்து நம்ம ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடலாம், நம்ம ஒரே சண்டை போட்டுட்டே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்தப்போ ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 1400 சஹாபாக்களோட உம்ரா செய்யறதுக்காண்டி மக்காவுக்கு போனாங்க. 1400 சஹாபாக்களோட உம்ரா செய்யறதுக்காண்டி போனாங்க. அப்போ குறைஷிகள் அவங்கள எல்லையிலேயே தடுத்து நிப்பாட்டி, அந்த இடம் தான் ஹுதைபியா அப்படிங்கிற இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல அதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குதுங்க. ஜித்தாவுக்கு போற வழியில மக்காவுக்கு பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேர் ஹுமைசியா அப்படின்னு சொல்றாங்க. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகள் உள்ள உம்ரா செய்யறதுக்கு விடலை. நீங்க வரக்கூடாது, இப்ப நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒப்பந்தம் செஞ்சுட்டு நீங்க அடுத்த வருஷம் வேணா நீங்க உம்ராக்குவாங்க, இந்த வருஷம் நீங்க வந்தவங்க நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா நீங்க ஒப்பந்தம் செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டான். பாருங்க, நபி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய நபி, அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்க்கிறவங்க. ஆனா அப்படி இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல சமரசத்துக்காண்டி, பிரச்சனைகள் பெருசாக கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க கீழே இறங்கி என்ன செஞ்சுட்டாங்க, ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துல ரொம்ப மிக சில முக்கியமான ஒப்பந்தம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா, அந்த ஒப்பந்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை கூட ரசூலுல்லான்னு எழுதப்படலை, முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதப்பட்டுச்சு. அப்துல்லாவுடைய மகன் முகம்மது. அவங்க முகம்மது ரசூலுல்லான்னு எழுதினப்போ அந்த நேரத்துல காஃபிர்கள் சொன்னாங்க, நாங்க தான் ரசூலுல்லாவை ரசூலுன்னு ஏத்துக்கிட்டோம்னா இந்த உடன்படிக்கையே தேவையில்லைல, அப்ப நீங்க ரசூலுல்லான்னு எழுதாதீங்க, முகம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்கன்றாங்க. இதை அலி ரலியல்லாஹு தஆலான்னு தான் எழுதுனாங்கன்னு சொல்றாங்க. நபி ஹஸரத் அலி ரலியல்லாஹுக்கு அதை அழிக்க மனசு இல்லை. எப்படி நபி அவங்கள ரசூலுல்லாஹ் தானே நம்ம, ஆனா நபி அவங்க சொன்னாங்க பரவாயில்ல, அவங்க சொல்ற மாதிரி நீங்க எழுதுங்க, முகம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 1400 பேர்த்த இங்க அவங்களுடைய படை ரொம்ப வலுவாக இருந்த பின்னாடியும் கூட அவங்க சொன்னாங்க நீங்க இப்ப திரும்ப போயிருங்கன்றாங்க. பாருங்க, வந்தவங்க எல்லாருமே மக்காவுடைய உடையவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சொந்த ஊர் மக்கா. நபி அவங்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய காபத்துல்லாவே அங்கதான் இருக்கு. ஆனாலும் நபி அவங்க கீழே இறங்கி போய் சரி நான் இந்த ஒப்பந்தத்தை நாங்க ஏத்துக்கிறோம், இப்ப இருந்து நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதானாங்க. அந்த நேரத்துல கூட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலானவங்க ரொம்ப ஆனாங்க. யார் ரசூலுல்லாஹ், என்ன நம்ம ஹக்குல தான் இருக்கோமா, இவங்க சொன்ன பின்னாடி நம்ம எங்க திரும்ப போகிறதான்னு கேட்டாங்க. பாருங்க, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அந்த உடன்படிக்கையில இந்த உடன்படிக்கையும் எழுதுனாங்க. மக்காவிலிருந்து யாராச்சும் அங்க வந்தாங்கன்னா, எங்களுடைய அனுமதி இல்லாம மதினாவுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க திரும்ப அனுப்பிடணும். ஆனா மதினாவிலிருந்து யாராச்சும் மக்காவுக்கு வந்தாங்கன்னா நாங்க திரும்ப அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நபி அவங்க அதுக்கும் சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. பாருங்க, எல்லா ஒப்பந்தத்தையும் நபி அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி மதினாவிலிருந்து மக்காவுக்கு வந்தா தாராளமா இங்க குடியிருக்கலாம். ஆனா மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தா நீங்க அங்க வச்சிருக்க கூடாது, அவங்க நீங்க திரும்ப அனுப்பிடணும். அதே மாதிரி உம்ரா செய்யறதுக்காண்டி மக்காவுக்கு நீங்க அடுத்த வருஷம் வரணும். வந்தாலும் என்ன அப்படின்னம்னா ஒரு 2-3 நாட்கள் தான் இங்க இருக்கணும். உடனே நீங்க திரும்ப போயிடணும். 3 நாட்களுக்கு மேல இருக்கக்கூடாது. உங்களுடைய பாதுகாப்புக்காண்டி உள்ள ஒரு சின்ன வாள் தான் நீங்க வச்சிருக்கணும். ஆயுதங்கள் எதையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தை 2 பேரும் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வருஷம் வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அடுத்த வருஷம் உம்ரத்துல் கலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா திரும்ப செய்யணுங்கிறதுக்காண்டி திரும்ப வந்தாங்க. பாருங்க, இது அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல கீழே இறங்கி ஒப்பந்தம் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு 4 வருஷத்துல 9வது வருஷம் ஹிஜ்ரி 3 வருஷத்திலேயே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு காபத்துல்லா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. யார் யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாங்களோ அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே அங்கிருந்து ஓட வச்சான். சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய மிகப்பெரிய ஒரு அரசராகவும் நபியாகவும் ஆனாங்க. பாருங்க, இது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய நிகழ்வு. இதெல்லாம் நடந்தனாலதான் அந்த சூரத்து தௌபால பிஸ்மில்லா வல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நம்ம அடுத்து பிஸ்மில்லா பத்தி சுருக்கமான சில விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சூரத்து நமுல் ஒரு சூறா வருதுங்க. அங்க குர்ஆனுக்கு இடையிலேயே பிஸ்மில்லான்னு வருது. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல்கீஸ் ராணிக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. அந்த கடிதத்துல பிஸ்மில்லான்னு எழுதுறாங்க. இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இந்த கடிதம் வருது அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் குர்ஆனுக்கு இடையிலே ஆயத்து வருது. இப்ப நாம பிஸ்மில்லா பார்க்கலாம் எங்க இருக்குங்க? சூறாவுக்கு ஆரம்பத்துல இருக்கு. ஆனா இந்த பிஸ்மில்லா மட்டும் ஒரு பிஸ்மில்லா மட்டும் ஆயத்துக்கு இடையிலேயே வரும். அப்புறம் உலமாக்களுக்கு மத்தியில பிஸ்மில்லா குர்ஆனுடைய ஆயத்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. குர்ஆனுடைய வசனம் தானா இல்லையாங்கிறதுல. இப்ப பல உலமாக்களுடைய கருத்து பிஸ்மில்லாவும் ஒவ்வொரு சூறாவுடைய துவக்கமே பிஸ்மில்லா தான் அப்படிங்கிறாங்க. அதாவது அதுவும் குர்ஆனுடைய ஆயத்து தாங்கிறாங்க. ஏகோபித்த கருத்துப்படி என்னன்னா, இந்த இடையில பாத்தீங்களா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸ் ராணிக்கு எழுதின அந்த கடிதத்துல வந்த பிஸ்மில்லா மட்டும்தான் குர்ஆனுடைய ஆயத்து. இது எல்லாமே குர்ஆனை ஆரம்பிக்கும் போகும்போது சொல்லக்கூடிய ஆயத்து தான். இது அந்த சூறாவோட இணைஞ்ச ஆயத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவங்கள்ட்ட குர்ஆனோட இணைஞ்ச ஆயத்து தான். அதனாலதான் பாருங்க, ஷாஃபி மதுஹப்ல தொழு வச்சாங்கன்னு வச்சுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சத்தம் போட்டு தொழு வைப்பாங்க. ஆரம்பத்துல நீங்க கேரளால நீங்கெல்லாம் போய் தொழுதோம்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சத்தமா ஓதிட்டு அப்புறமேல் அல்ஹம்து சூரா ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி துணை சூறா ஓதும் போது பிஸ்மில்லா ஓதிட்டு தான் துணை சூறா ஆரம்பிப்பாங்க. அவங்கள்ட்ட குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்துடைய துவக்கமே அதுதான் அப்படிங்கிற கருத்து. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அது இல்லை. இப்ப நாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறோமே பாருங்க, குர்ஆனுக்கு மட்டும் ஒரு சட்டம் என்ன அப்படின்னம்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சேர்த்து ஓதணும். நம்ம ஒரு சூறா ஆரம்பிச்சோம், வேற எந்த காரியங்கள் ஆரம்பிச்சாலும் வெறும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் மட்டும் சொல்லலாம். ஆனா குர்ஆன்ல மட்டும் குர்ஆனை துவங்கும் போது நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்யணுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு, ஏன் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு துவக்கத்திலையும் சொல்றான் அப்படின்னம்னா, பாருங்க, பிஸ்மில்லான்னு சொல்றோம்ல, அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு, அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு. இந்த அல்லாஹ்ங்கிறது பேர் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய இஸ்ம் பேரு. மீதி எல்லாமே அல்லாஹ்வுடைய சிஃபாத், அல்லாஹ்வுடைய தன்மைகள். இப்ப ராசிக்குங்கிறோம், கரீமுங்கிறோம், ரஹ்மான், ரஹீம், மாலிக் இப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மைகள். அதாவது அவன் அரசன், அவன் கிருபையாளன், கருணையாளன், உணவளிக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபாத். ஆனா இது மட்டும்தான் இஸ்மு. பிஸ்மில்லா, அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். அவன் யாருன்னா அர் ரஹ்மான் ரஹீம், அர் ரஹ்மான் ரஹீம். பாருங்க, ரஹ்மான் ரஹீம். இப்ப யாரும் பிஸ்மில்லாக்கு அர்த்தம் தெரியாட்டி கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். யார் சொன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்க்கு என்ன மானா, என்ன கருத்து? ரஹ்மான் அப்படின்னம்னா
இந்த உலகத்துல நல்லோர்களுக்கும் தீயோர்களுக்கும் கருணை காட்டக்கூடியவன். ரஹீம் அப்படின்னம்னா மறு உலகத்துல நல்லோர்களுக்கு மட்டும் கருணை காட்டக்கூடியவன். இப்ப இந்த உலகத்துல மழை பெய்தா எல்லாத்துக்கும் பெய்யும். அல்லாஹ்வை வணங்கினாலும் சரி, அல்லாஹ் வணங்காம இருந்தாலும் சரி, பாவிகளுக்கும் நல்லோர்களுக்கும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுப்பான், எல்லாத்துக்கும் உணவளிப்பான். இந்த உலகத்துல எல்லாத்து மேலேயும் கருணை காட்டுவான். ஆனா மறு உலகத்துல வந்துட்டா முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் கருணை காட்டுவான். அங்க மட்டும் அல்லாஹ் நமக்கு மட்டும் தான் ரஹம் செய்வான். ஆனா பாருங்க, இந்த இடத்துல இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னொரு கருத்து என்னன்னா, எந்த காரியத்தை நீங்க ஆரம்பிச்சாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க அப்படிங்கிறதுல அல்லாஹ் நமக்கு என்ன தைரியத்தை சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நீங்க ஆரம்பிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மனசுல சோர்வு இருந்தாதீங்க. அர் ரஹ்மான் ரஹீம், நான் ரொம்ப கருணையாளன், உங்க மேல நான் கருணை தான் காட்டுவேன். நீங்க செய்யக்கூடிய காரியத்துல நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க. நீங்க ரொம்ப உறுதியான முறையில் இதை செய்யுங்க. ஏன்னா நான் ரஹ்மான் ரஹீம், நான் கருணையாளன், நான் இறக்கம்தான் படுவேன், நான் உங்களை பழி வாங்கிட மாட்டேன். நான் இறக்கம்தான் படுவேன், நான் உங்களை தோல்வி அடைய செஞ்சிட மாட்டேன். ஆனால் நீங்க தைரியமா செய்யுங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நீங்க செய்யுங்க. ரஹ்மான் ரஹீம், நான் எல்லோருக்கும் ரஹம் செய்யறேன், உங்களுக்கு ரஹம் செய்ய மாட்டேனா? அவன் காஃபிரா இருந்தாலும் கூட நான் ரஹம் செய்யறேன், நான் இறக்கப்படுறேன் பாருங்க. அதனால எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க பிஸ்மில்லா சொல்லி நீங்க ஆரம்பிங்க. ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, குல்லு அம்ரின் லா யுப்தா பிஸ்மில்லாஹி ஃபஹு அப்தர், எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லா சொல்லாம ஆரம்பிக்கப்படுமோ அது நாக்கிஸ், அது குறைவானது, அதை கண்டிப்பா குறை வந்துடும். பிஸ்மில்லா நம்ம எங்கெல்லாம் ஓதுறோமோ மனிதர்களுக்கும் ஜின்களுடைய பார்வைக்கும் மத்தியில திரை விழுந்துருமா. ஷைத்தானுடைய பார்வைக்கும் ஜின்களுடைய பார்வைக்கும் திரை விழுந்துருமா. சொல்லுவாங்க, நீங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, இல்லைன்னா சைத்தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? என்ன காரணம்னா, பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டோம்னா சைத்தான் இடையில உள்ள பூந்துருவோம். நம்ம பிஸ்மில்லா எங்க சொன்னாலும் ஷைத்தான் ஜின்களுடைய பார்வையை விட்டும் மறைக்கப்படுதாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பிஸ்மில்லாவுடைய ஒவ்வொரு ஹருஃபுக்கும் தனித்தனியா பா சீன் மீம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஹருஃபுக்கும் 4000 நன்மை கிடைக்கும், 4000 பாவங்கள் மன்னிக்கப்படும், 4000 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்றான். இப்ப திருக்குர்ஆன் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மைங்க? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஆனா பிஸ்மில்லா ரஹ்மான்ல ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மைங்க? 4000 நன்மை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இரவு தூங்கும் போது 21 தடவை யார் பிஸ்மில்லா ஓதிட்டு படுப்பாங்களோ ஷைத்தான் அவங்களை விட்டு தூரமாயிருவான், அவங்களை விட்டு முசீபத்துகள் சோதனைகள் வராது அப்படிங்கிறான். அதே மாதிரி 313 தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதி நம்ம வீட்டுடைய முகப்புல கடைகள்ல நம்ம வச்சோம்னா ஒரு பரக்கத்துவம் வரும் அப்படிங்கிறான். நோய்களுக்கு ஷிஃபா, இப்ப நம்ம தண்ணியில ஒரு 11 தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதி ஓதி நம்ம கொடுத்தோம்னா அந்த நோயுடைய ஷிஃபாவும் நமக்கு கிடைக்குங்கிறான். அதனால பொதுவா நம்ம பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமே தனி திக்ர் தான், தனி அமல். நம்ம எங்கேயாச்சும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்குது, ஒரு காரியம் நிகழணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கூட சலவாத்தும் நம்ம 3 தடவை ஆரம்பத்துல ஓதிட்டு கடைசியா 3 தடவை சலவாத்து ஓதிட்டு 111 தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதலாம். இதெல்லாம் நம்ம ஓதனோம்னா நம்முடைய காரியங்களும் லேசாகும். நம்ம எந்த காரியம் நம்ம செய்யணும் நம்ம நினைக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண போறோம், பிஸ்மில்லா ரஹ்மான், ஒரு கடை திறக்க போறோம், வீட்டை திறக்க போறோம், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பாருங்க, பாத்ரூமுக்கு உள்ள போக போறோம்ல, அதுக்கு முன்னாடி கூட பிஸ்மில்லா சொல்லலாம்னு இருக்கிறாங்க. பாத்ரூம் போகும்போது ஒரு துவா ஓதுறோம்ல, அந்த துவாவுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறான். ஏன்னா அங்கேயும் போனோம்னா ஷைத்தானுடைய பார்வையை விட்டு நம்ம பாதுகாக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அதிகமான முறைகள்ல பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர்த்துக்கு இந்த ஔராதுகள் நீங்க 313 தடவை ஓதுங்க, இதை செஞ்சா நன்மை அதை செஞ்சா நன்மைன்னு சொல்லும் போது மனசுல ஆசை வரும், கண்டிப்பா இதை ஓதணுங்க வைக்கணுங்கன்ட்டு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை என்னன்னா, அவங்க எல்லாமே 5 நேரம் தொழுகையாளியா இருக்கணும். சில பேர் 5 நேரம் தொழுகையாளியா இல்லாம நாங்க நிறைய திக்ரு செய்யறோங்க, நிறைய ஔராது ஓதுறோங்க, நாங்க இந்த அஜத்துல தண்ணி ஊதி பார்த்தாங்க, அவர்கிட்ட ஊதி பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா வெற்றி இல்லை. நாம நம்முடைய அமல்களை நல்ல முறையில செஞ்சுட்டு நம்ம ஔராதுகள் ஓதுனாதான் அதனுடைய தீர்வு முடிவுலாம் நமக்கு கிடைக்கும். எதுவுமே இல்லாம மக்கள் நாங்க தாவீஸ் கட்டிக்கிறோங்க, நாங்க தண்ணி ஊதி பார்த்தாங்க, நாங்க நைட்டு ஒரு இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றாம அவங்க செய்யும் போது அல்லாஹுடைய உதவி வராது. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றிட்டு நாம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமல்கள் நம்ம செய்யும் போது அல்லாஹுடைய உதவி கூலிங்கிறது நமக்கு கிடைக்கும். மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு சிந்தனை என்ன வந்துச்சுன்னா, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க,
ஆனா இதை மட்டும் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இது வேணுங்க அது வேணுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து நல்ல அமல்களை, கடமையான அமல்களை செஞ்சுட்டு இந்த அமல்களை செய்யணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தந்தருள்வானாக.